அலகு 8 தேசியம் காந்திய காலகட்டம். காந்தியோட பீரியடில் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு? காந்தியோட பீரியட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியா வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் என்னெல்லாம் பண்ணார், இந்தியா எப்படிலாம் இருந்துச்சு, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காந்தியோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. மகாத்மா காந்தி இந்த இடத்துல, அதுக்கு முன்னாடி லெசனோட அறிமுகம் கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுடைய சமூக உரிமைக்காக 20 வருஷம் வந்து போராடி இருக்காரு. அதுக்கடுத்து வந்து 1915 தாயகம் திரும்புகிறார். அவர் திரும்பின அந்த நாளை தான் நம்ம வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி 9 அன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளைஞர், முதியோர், ஆண்கள், பெண்கள் என அனைவரும் பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு புதிய வழிமுறையை வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு காந்தி. அது என்னென்ன சத்தியாகிரகம்னாலே எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் போராட்டம் பண்ணுறதுக்கு பேர் தான் சத்தியாகிரகம். அது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தினார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம படிப்போம், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா காந்தியை பற்றின பேசிக் இன்ட்ரோ. இவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. அவர் ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. 1869 வருஷம் அக்டோபர் 2 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறக்கிறாரு. இவரோட ஃபுல் நேம் மோகன்தாஸ்ங்கிறது அவங்க அப்பா பேர். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, காபா காந்தி. ஆக்சுவலி மோகன்தாஸ் தான் இவரோட ஃபுல் நேமாக, அப்புறம் வந்து அப்பாவோட பேர் சேர்த்து தான் வச்சுக்கிட்டாரு. காபா காந்தி மட்டும் அவங்க அப்பா பேர் கிடையாது. ஸோ திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டுடைய திவானா பொறுப்பு வகிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு திவானா அந்த இதை வந்து கணக்கு இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்திருக்காரு. அவங்க தாயார் வந்து புத்லிபாய், காந்தியுடைய தாய் புத்லிபாய். காந்தியோட நடவடிக்கைகளில் பெரிதும் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 5 பசங்க, நிறைய பேர் 5 பசங்களோ 6 பசங்களோ காந்தி கூட இருக்கிறவங்க, அதாவது காந்தியோட அப்பா அம்மாவுக்கு. அதில் ஒருத்தருக்கு தான் வந்து காந்திக்கும் வந்து 6-7 பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதில் ஒருத்தருக்கு தான் ராஜாஜி வந்து தன்னோட பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ராஜாஜியும் காந்தியும் அதனால் வந்து 2 சம்மந்திகள். அதுவே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அது தெரிஞ்சுக்கோங்க ஒரு டைம். அதுக்கடுத்து இவர் வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் சட்டம் லா படிக்கிறதுக்காக 1888 வருஷம் இங்கிலாந்துக்கு வந்து சிபிஎஸ்சியில் போகிறாரு. அடுத்து 1891 வருஷம் 888 அப்படின்னா முடிச்சுட்டு 91 வருஷம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரிட்டிஷாருடைய நீதி மற்றும் நியாயமுறை நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்புகிறார். பிரிட்டிஷ்காரங்க வந்து நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு திரும்பி 1891 வந்து பம்பாயில் வழக்குரையினராக பணியாற்றுவதற்காக காந்திக்கு வந்து ட்ரை பண்ணிருக்காரு. அப்படி ட்ரை பண்ண முயற்சி வந்து தோல்வியடையுது. பட் அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் ஒரு குஜராத்தி நிறுவனத்துக்கு சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தி கிட்ட சேவை வேணும் அப்படிங்கிற மாதிரி காந்தியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. உடனே அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்ட காந்தி 1893 தென்னாப்பிரிக்காவுக்கு கிளம்பி போகிறார். இப்போது அவர் வந்து போயிட்டுருக்கிறப்போ தான் போகிற வழியில் அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க தப்பாக. அதாவது அந்த பீட்டர் மரிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தில் டர்ஃபன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு போயிட்டுருக்காரு. டர்ஃபன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு வந்து ரயிலில் ட்ராவல் பண்ணிருக்காரு. அப்போ பீட்டர் மரிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தில் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ வந்து நீ வந்து இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து பீட்டர் மரிஸ்பர்க்குங்கிற இடத்துல வந்து தள்ளி விட்டுறாங்க கீழே. நீ வந்து இந்த இதில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பத்துலேருந்து தான் வந்து தென்னாப்பிரிக்கா மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் இவங்க கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு முடிவை பண்ணுறாரு இவர். ஸோ காந்தியடிகள் வந்து டிரான்ஸ்வாலில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட கூட்டத்தை கூட்டி அவங்க தங்களோட குறைகள் எல்லாத்தையும் உறுதியோடு வெளிப்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்துறாரு எல்லாருக்கிட்டையும். அதுக்கடுத்து இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்திய அவர் அந்த நாட்டுடைய சட்டங்களை மீறும் விதமாக நடந்த அநீதிகள் தொடர்பாக நிர்வாகத்துக்கு மனுக்கள், இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. அதாவது அந்த பீரியடில் தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்வாலுங்கிற இடத்துல மொத்தம் வசிச்சுட்டு இருந்த இந்தியர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் 3 பவுண்டு வந்து செலுத்த வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாழ்கிறதுக்கே. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நிலத்தை வந்து சொந்தமாக வச்சுக்கவும் முடியாதான். இந்தியாக்காரங்க யாருமே நிலத்தை வந்து சொந்தமாக வச்சுக்க முடியாது சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்படி ஒரு விஷயமும் இருந்துச்சு. 9 மணிக்கு மேலே அனுமதி இல்லாமல் எங்கேயுமே வெளியவும் போக முடியாது. இந்த மாதிரி நியாயமே இல்லாத சட்டங்கள் எல்லாம் வந்து இந்தியர்கள் மேலே தென்னாப்பிரிக்காக்காரங்க போட்டிருக்காங்க. இதை பார்த்த காந்தி பொறுக்க முடியாமல் அவங்களுக்காக பல வகையான போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டங்களில் இறந்து போனவங்க நிறைய பேர். பட் ஆனால் அது விடுதலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவங்க கடைசியாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. அடுத்து காந்தியடிகளுக்கு வந்து டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்க 2 பேருடைய புக்ஸ் வந்து கிடைக்குது.
அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற ஒரு புக்கு. இது வந்து டால்ஸ்டாயோடது. தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, இது வந்து டால்ஸ்டாயோட புக்கு. அடுத்தது இவரோட புத்தகத்தை தான் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா வாசிக்க தகுந்தவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் டால்ஸ்டாயோட புக்கை. அதுக்கு அடுத்து அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கு. இது வந்து ஜான் ரஸ்கினோடது. இது வந்து தாரோவுடைய சட்ட மறுப்பு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இந்த 3 புத்தகமே வந்து காந்தி படித்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் அவருக்குள்ளே ஏற்படுது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜான் ரஸ்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தி ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905லையும் டால்ஸ்டாய் பண்ணையை 1910லையும் ஸ்டார்ட் பண்ணுறார். யாரால் ஈர்க்கப்பட்டுன்னா ஜான் ரஸ்கினால் ஈர்க்கப்பட்ட காந்தி. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905 வருஷத்துலையும் டால்ஸ்டாய் பண்ணை அப்படிங்கிறது 1910லையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீதான மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த அமைப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்காவில் வந்து அந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது நியாயம் இல்லாத சட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாகிரக போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அமைதி பேரணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால இவங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணுறாங்க. குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனையை அங்கே மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து காவல்துறையோட வன்முறையினால் இவங்க வந்து இந்த சத்தியாகிரக போராட்டம்ங்கிறது கைவிடப்பட சூழ்நிலை வருது. பட் இருந்தாலும் கூட கைதானதுக்கப்புறமும் திரும்பவும் வெளியே வந்து அதே மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. இவரோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்ற எல்லா நபர்களும் வந்து போராட்டத்தை தொடர்றாங்க. அதனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்படுது. இப்போ வந்து இவர் ஒரு லாயருங்கிறதுனால இவருக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ அந்த டைமில் ஒப்பந்தம் இங்கே இப்போ இந்தியாவிலேருந்து போகிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம்ல, ஃபாரின் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அக்ரிமெண்ட் வாங்கிப்பாங்க 5 வருஷம் 10 வருஷம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்மளை வெளியவே விடுவான் 2 வருஷம் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இங்கேருந்து போன எல்லாருக்கும் ஒப்பந்த தொழிலாளர் இவங்களுக்கெல்லாம் தான் நிறைய கண்டிஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. இதை வந்து ஸ்மட்ஸ் காந்தி ட்ரீட்டி மூலமாக விடுவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து இந்த சத்தியாகிரகம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் காந்தி நடத்தின சத்தியாகிரகம் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தென்னாப்பிரிக்காவில் முடிச்சிட்டாரு. இப்போ முடிச்சுட்டு வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்பரான் சத்தியாகிரகா. சம்பரான் அப்படிங்கிறது பீகார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஊர் தான் வந்து சம்பரான். அங்கே தீன் காதியா அப்படின்ற முறை வந்து பின்பற்றப்பட்டிருக்கு. தீன் காதியா அப்படின்னா என்னென்னா, அந்த நிலத்தில் வந்து பயிரிடக்கூடிய முறை. தங்களோட நிலத்தில் 20 பங்கு நிலம் வச்சுருக்கோம் அப்படின்னா, 20 பங்கு நிலம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் 3 பங்கு நிலத்தில் அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இண்டிகோன்னு சொல்லக்கூடிய அவுரியை பயிரிடணும் அப்படின்னு ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க இவங்களை. அதே மாதிரி இந்த நீலச்சாயம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் இது, அதாவது அவுரி இண்டிகோன்னு சொல்கிறோம்ல, அது வந்து நீல சாயம், அதாவது இயற்கையான சாயம். அதை வந்து நம்ம காய வச்சு அதை வந்து சாயமாக தயாரிப்பாங்க. அதை வந்து கட்டாயமாக எல்லோரும் பயிரிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போது அந்த சம்பரான், பீகாரில் சம்பரானுங்கிற இடத்துல இண்டிகோ பயிரிட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து விவசாயிகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் காந்தி வந்து அங்கே போயிட்டு அவங்கள இந்த கடமையிலேருந்து அவங்கள விடுவிக்கணும் விவசாயிகளை அப்படிங்கிறத காந்தி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இவங்கக்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணி வரியும் வாங்கிக்கிறாங்க, இவங்கக்கிட்ட இருந்து நிலத்தில் பயிரிட வச்சு அதையும் வாங்கிக்கிறாங்க. எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க வச்சுக்கிறாங்க. அப்போ தான் வந்து காந்தி சம்பரானுக்கு வந்துட்டு ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் சம்பரானுக்கு காந்தியை வர சொல்லி கேட்டுக்கிறாரு. ராஜ்குமார், இது ரொம்ப முக்கியம், சம்பரானுக்கு காந்தியை வர சொன்னது யார் அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து ராஜ்குமார் வந்து காந்தி இங்கே வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் வந்த உடனே இவர் வந்தாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களில் இருக்கிற போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வெளியேறியே ஆகணும் உடனே அப்படிங்கிறாங்க. அதை காந்தி வந்து நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் மறுத்துட்டு வழக்கை வந்து இவங்க போலீஸ்காரங்க வந்து வழக்கு வந்து இவர் மேலே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த செய்தி வந்து காட்டுத்தீ மாதிரி எல்லாருக்குமே பரவுது. அதுக்கப்புறம் காந்திக்கு ஆதரவாக அங்கே எல்லா மக்களும் வந்து ஒன்று சேர்றாங்க. அப்போ தான் நாடு முதல்ல ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தி தெரிவிக்கிறார். அப்போது இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம், நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செய்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து எந்த பீரியடில் அனௌன்ஸ் பண்ணாருன்னா சம்பரான் சத்தியாகிரகம் நடந்த பீரியடில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுவரை கேட்டதில் மேபி கேட்கலாம்.
அப்படி ஒரு கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்தியாவுடைய முதலாவது குடியரசுத் தலைவராக இதுக்கப்புறம் பின்னால் பொறுப்பேற்றவர் ராஜேந்திர பிரசாத், அவர் தான் முதல் குடியரசுத் தலைவர். அதுக்கடுத்து வந்து பிரஜ்கிஷோர் பிரசாத், இவங்க 2 பேரும் காந்திக்கு துணையாக இந்த சம்பரான் சத்தியாகிரகத்தில் இருந்தாங்க. அப்போது சம்பரான் சத்தியாகிரகத்தில் ராஜ்குமார் சுக்லா கூப்பிட்டதுனால காந்தி வராரு. இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்த மற்ற 2 பேர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத்தும் வழக்குரையினராக இருந்த கிஷோர் பிரசாத், இவங்க 2 பேரும் தான் துணையாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருக்காங்க. காந்தி அந்த குழுவில் உறுப்பினர், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி இருக்காங்க. அந்த கமிட்டியில் காந்தியும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த கமிட்டி மூலமாக இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது எந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தீன் காதியாங்கிற முறையை வந்து ரத்து செய்கிறதுக்கு அந்த குழு பரிந்துரை பண்ணுறாங்க. தீன் காதியான்னா அந்த இண்டிகோ வந்து 20ல் 3 பங்கு பயிரிடணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் தான் தீன் காதியா. இதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ட்டு அந்த கமிட்டி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சம்பரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வெற்றி பெற்றது. 1917 நடக்கும் இந்த சம்பரான் சத்தியாகிரகம். அது இங்கே மென்ஷன் ஆகலை, நோட் பண்ணிக்கோங்க. 1917 வருஷம் சம்பரான் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒன்று நடக்குது. இதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், இது வந்து பார்த்திங்கன்னா 1918 பிப்ரவரி மாதம் நடக்கும். அது இங்கே கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. 1918 பிப்ரவரியில் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். அடுத்து 1918 அடுத்து கொஞ்சம் மாதம் கழிச்சு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் கேதா சத்தியாகிரகம் நடக்குது. கேதா சத்தியாகிரகா இதை பற்றி இங்கே டீட்டெயிலாக இல்லை, நமக்கு வந்து 11th புக் 12th புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். இப்போ இந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து ஆர்டர் தெரியணும், ஆர்டர் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். சம்பரான் சத்தியாகிரகா ஃபஸ்ட்டு, அடுத்து அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அதுக்கடுத்து கேதா சத்தியாகிரகா, இதுதான் ஆர்டர். அதுக்கடுத்து ரவுலட் சத்தியாகிரகா நடக்குது. 1919 ரவுலட் சட்டம்னு ஒன்று போடுறாங்க. இந்த சட்டம் வந்து போடுறப்போ தமிழ்நாட்டில் தான் காந்தி இருந்தார். அப்போ காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா மெரினா கடற்கரையில் நின்று பேசியிருப்பார். எல்லாரும் முன்னாடியும் மெரினா கடற்கரையில் நின்று பேசியிருப்பார். ஏப்ரல் 6 வந்து போராட்டம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருப்பாங்க. அது என்னது ரவுலட் சட்டம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா விசாரணையே பண்ணாமல் இந்தியர்களை கைது செய்ய முடியும், அதுதான் ரவுலட் சட்டம். யாரை வேணால் நினச்சா கைது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சட்டம். அப்போ இது வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு பெயர் சுமத்தி அதை வந்து இந்தியர்கள் எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணி இதை ரத்து செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிடி உத்தரவாதம் இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கிறது, இதுதான் வந்து ரவுலட் சட்டம்னு சொல்கிறாங்க. இதை காந்தி வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து வந்து 1919 ஏப்ரல் 6 நம்ம வந்து உண்ணாவிரதம் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சத்தியாகிரகம். அகிம்சா அப்படிங்கிறது சத்தியாகிரக போராட்டம். இந்த ஏப்ரல் 6 1919 தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டை வந்து மார்ச் 18 1919 அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். எங்கே அப்படின்னா மெரினா பீச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். இது வந்து நாடு முழுக்க பரவ தொடங்குது இந்த போராட்டத்தை பற்றின விஷயங்கள். அதுக்கப்புறம் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பஞ்சாபில் முக்கியமாக அமிர்தசரஸ்லையும் லாகூர்லையும் தீவிரமடையுது. பஞ்சாபில் இருக்கிற அமிர்தசரஸ்லையும் அதுக்கடுத்து வந்து லாகூர்லையும் வந்து தீவிரமடையுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் கைது செய்யப்படுறாரு. இந்த போராட்டத்தை அறிவித்த உடனே காந்தியடிகள் வந்து கொஞ்ச நாள்லேயே கைது செய்யப்படுறாரு. அதுக்கு அவர் பஞ்சாபில் வந்து நுழைய விடாமலும் அவரை வந்து தடுக்கிறாங்க. கைது பண்ண மட்டும் இல்லாமல் பஞ்சாப்லேயே போக விடாமல் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 6 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா போராட்டம். ஏப்ரல் 9 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. டாக்டர் சைபுத்தீன் கிச்லு, டாக்டர் சத்யபால், இவங்க 2 பேரையும் உள்ளூர் தலைவர்கள் எங்கே அமிர்தசரஸில், இவங்க 2 பேரும் வந்து அமிர்தசரஸ் போராட்டத்துக்கு தலைமை ஏற்றதுனால இவங்க 2 பேரையும் கைது பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அது முடிஞ்சது. அதுக்கடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு ஒன்று அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அமிர்தசரஸ் அப்படிங்கிறது இதுவும் பஞ்சாபில். அந்த அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஜாலியன் வாலாபாக்கில் 1919 ஏப்ரல் 13 ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. புரியுதா? ஏப்ரல் 13 1919 ஒரு பொதுக்கூட்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. அன்னைக்கு வந்து பைசாகி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் வந்து கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்குல்ல, அதுதான் நம்ம படிப்போம்ல, அந்தந்த ஊரில் வந்து லோரி அப்படின்னு பஞ்சாபில் அப்படின்னு, அவங்க லோரி அப்படின்னு பஞ்சாப் தான், பட் அமிர்தசரஸில் அது பைசாகிங்கிற பேரில் கொண்டாடுறாங்களாம் சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள். அந்த ஏப்ரல் 13 அன்னைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு பீரங்கி வண்டியிலையும் ஆயுதமேந்திய வீரர்கள் கூடயும் ஜெனரல் ரெஜினால்டு டயர் வந்து உள்ளே வராரு. ஜெனரல் ரெஜினால்டு டயர் இவர் உள்ளே வந்துட்டு, அதுக்கு பெரிய மைதானம், ஆனால் ஒரே ஒரு சின்ன வழி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த வழியிலையும் யாராலையும் வெளியே போக முடியாது.
ஓகேவா. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டயருங்கிறவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் துப்பாக்கிகளில் குண்டு தீர்ற வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து எல்லாரையும் சுட்டிருக்காரு. ஒரே வழி அதை மூடிட்டார், இப்போ வெளியவும் போக முடியாது. அதனால் துப்பாக்கியில் குண்டு தீர்ற வரைக்கும் சுட்டிருக்காருன்னா ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. ஆனால் தகவல் படி கவர்மெண்ட்டு இன்னும் 379 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 1000க்கும் மேலே வந்து அதில் காயமடைஞ்சு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா படைத்துறை சட்டம் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் போட்டாங்க. இதுக்கப்புறம் பஞ்சாப் அமிர்தசரஸில் வந்து மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமான கொடுமையாக வந்து நடந்திருக்கு. அதாவது செத்து போனவங்க இல்லாமல் மீதி இருப்பாங்களா, அவங்கள சவுக்கடி கொடுத்து தெருக்களில் வந்து ஊர்ந்து போக வச்சுருக்காங்க, அனிமல் மாதிரி. இப்போ கூட கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல, நாய் மாதிரி ஒருத்தனை கட்டி இழுத்துட்டு போனாங்க, ஒரு கம்பெனியோட டார்கெட் முடிக்கலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மோசமான செயலெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாருன்னா நைட்வுட்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, வீர திருமகன் அவருக்கு, பிரிட்டிஷ்காரங்க. அந்த பட்டத்தை எனக்கு வேணாம், இவ்வளோ கேவலமான செயல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொடுத்த பட்டம் எனக்கு எதுக்கு அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டாரு. அடுத்து காந்தி வந்து கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தாங்க காந்திக்கு, அதையும் அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்பாங்க, எந்த சம்பவத்துக்காக நைட்வுட் பட்டத்தை வந்து இவர் திருப்பி கொடுத்தாரு ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன எழுத தெரியணும் அப்படின்னா, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது எழுத தெரியணும் உங்களுக்கு. அடுத்து கிளாபத் மூமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 1920 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிளாபத் மூமெண்ட் அப்படிங்கிறது 1920 நடக்கும். 1918 வேர்ல்டு வார், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து முடியுது. இப்போ முடியும் போது இஸ்லாம் மத தலைவர் வந்து துருக்கியில் இருக்கிற கலீஃபா, இவரை வந்து மோசமான நிலையில் வந்து நடத்துகிறாங்க. துருக்கி வந்து கலீஃபாவை மோசமான நிலையில் நடத்துகிறாங்க. அது வந்து முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக கருதப்படுது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலின்னு சொல்லிட்டு 2 அலி சகோதரர்களும் இந்த இயக்கத்தை தொடங்கி இந்த இயக்கத்துக்கு வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்க. மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலின்னு சொல்லிட்டு அலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. இது வந்து காந்திக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு, முஸ்லீம்களையும் இந்துவையும் ஒன்றா இணைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த இயக்கத்தில் இந்துக்களையும் சேர்த்து முஸ்லீம்களை நம்ம கூட ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் வந்து கிளாபத் மாநாடு ஒன்று நடக்குது. புரியுதா? 1919 நவம்பர் மாதம் அகில இந்திய கிளாபத் மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்தி வந்து தலைமை ஏற்கிறார். அகில இந்திய கிளாபத் மாநாடுக்கு அந்த இடத்துல என்ன முழக்கம் கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க, இந்த 3 தேசிய முழக்கங்களை வந்து சௌகத் அலி, இந்த 3 முழக்கங்களை சௌகத் அலி கொடுக்குறாரு. இதை வந்து காந்தியடிகளும் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 1920 ஜூன் 9 அலகாபாத்தில். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து 1919 நவம்பர் மாதம் டில்லியில் வந்து கிளாபத் மாநாடு நடக்குது. அதுக்கப்புறம் அலகாபாத்தில் 1920 ஜூன் 9 கிளாபத் மாநாடு நடக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட அகிம்சா மற்றும் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க. யார்? முஸ்லீம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க காந்தியோட நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 1920 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது தொடங்குது. ஆகஸ்ட் 1 1920 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1920 கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. அதாவது ஸ்பெஷல் காங்கிரஸ் செஷன் 1920 கல்கத்தாவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போலாம் காங்கிரஸ் தானே அதிக டாப்பில் இருந்தாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா 1920 கல்கத்தா செஷனில், அதாவது சிறப்பு அமர்வுன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் செஷன், அந்த செஷனில் காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க காந்திக்கு, செப்டம்பர் மாதம் நடக்கிற அந்த செஷனில். அதுக்கப்புறம் 1920 டிசம்பர் மாதம் இப்போ தான் வந்து ஒரிஜினல் செஷன் நடக்குது. 1920 செப்டம்பர் மாதம் நடந்தது ஸ்பெஷல் செஷன். புரியுதா? இது வந்து கல்கத்தாவில் நடந்தது. அதுக்கடுத்து 1920 அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசம்பர் மாதம் ஒரிஜினல் செஷன் நடக்குது. சேலம் விஜயராகவச்சாரியாரோட தலைமையில் நாக்பூரில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. இதில் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய திட்டத்தின் கூறுகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு, பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை, அதாவது ஒத்துழையாமைனா என்னென்னா, நீங்கள் சொல்கிற எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம், உங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் போக மாட்டோம், உங்களோட கோர்ட்டில் நாங்கள் போய் வேலை செய்ய மாட்டோம், உங்களோட எந்த கம்பெனியில் நாங்கள் போய் வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணித்தர வரைக்கும், அதுதான் ஒத்துழையாமை இயக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா 1920 டிசம்பர் மாதம் சேலம் விஜயராகவச்சாரியோட தலைமையில் நாக்பூர் காங்கிரஸ் செஷன் நடக்குது. அந்த செஷனில் சில கோரிக்கைகள் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றுறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தெரியணும் உங்களுக்கு. ஒன்று, அதாவது இவங்க கொடுத்த
பட்டங்கள் இவங்க டைட்டில்ஸ் கொடுத்தாங்கல்ல, அது மரியாதை நிமித்தமான பதவி, இது எல்லாத்தையும் திருப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்டே ஒப்படைச்சிடணும். அடுத்து கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள்லேருந்து தள்ளி இருக்கணும், எதுக்குமே ஒத்துழைக்கக்கூடாது, நீ என்ன வேணால் பண்ண, அதுக்கு நாங்கள் வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து நீதிமன்றத்தோட வழக்குகள் எதுலேயுமே இந்தியர்களாக இருக்கக்கூடிய நம்ம லாயர்ஸாக இருப்போம்ல, நம்ம யாருமே ஆஜராகக்கூடாது எந்த வழக்குலையும். நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காணணும். நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கோம், அதாவது இந்த லாயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க இருப்பாங்களே அவங்க, நாங்கள் யாரும் வரமாட்டோம், நீங்கள் தனியாரை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அரசு பள்ளிகள் எதுவுமே குழந்தைகளும் பெற்றோர்களும் போகாமல் புறக்கணிக்கிறது. 1919ஆம் ஆண்டு அதாவது இரட்டை ஆட்சி சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகள் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். காங்கிரஸ் முடிவு பண்ணாங்க தெரியுதா, இந்த இடத்துல தான் முடிவு பண்ணாங்க ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் தான் 1937 வரைக்கும் காங்கிரஸ் வந்து வரவே இல்லை. பட் அந்த டைமில் நீதி கட்சி வந்து மாற்றம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து போயிட்டாங்க. கரெக்டாக ஸ்வராஜ் பார்ட்டி ப்ளஸ் நீதி கட்சி இவங்கெல்லாம் தனியாக போய் கட்சி ஆரம்பித்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து அரசு விருந்து நிகழ்ச்சிகள், அடுத்து வந்து அரசு விழாக்கள் எதுலேயும் பங்கேற்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமு, இராணுவ எக்ஸாம்லாம் எழுதி உள்ளே போயிருப்பாங்களா, அந்த பதவியெல்லாம் யாருமே வேலைக்கு போகலை. அதுக்கடுத்து வந்து இவங்களோட பிரிட்டிஷ்காரங்க அவங்க நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிற பொருள் எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. ப்ளஸ் உள்ளூர் பொருள்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தாங்க. அதாவது சுதேசி இயக்கத்தின் சுதேசி பொருள்கள், இந்த நாட்டிலே தயாரிக்கிற பொருள்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. அடுத்து வரிகொடா இயக்கம், சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதாவது என்ன அப்படின்னா, வரிகொடா இயக்கம், வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் பிரச்சனை பண்ணுறது, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இயக்கத்துக்கு வந்து காந்தி தான் வந்து தலைவராக இருக்கார். 1922 பிப்ரவரி மாதம் வந்து பர்தோலி அப்படிங்கிற இடத்துல வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறத அறிவிக்கிறார் காந்தி. இதோட தலைவர் அவர் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா காந்தி வந்து நாடு தழுவிய இது அறிவிச்சுட்டு காந்தி வந்து சுற்றுப்பயணம் போயிடுறாரு. அறிவிச்சுட்டு நாடு ஃபுல்லாக இந்த இயக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் போகிறாரு. அந்த டைமில் அந்நியர்களுடைய துணிகள் எல்லாத்தையும் தீயில போட்டு எரிக்கிறாங்க. அரசு வேலை வாய்ப்பில் இருக்கிற எல்லாரும் வேலையை துறக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாரும் தன்னோட கல்வியை வந்து நான் படிக்க மாட்டேன்னு கைவிட்டுட்டாங்க பிரிட்டிஷ்காரன் கீழே. அடுத்து வந்து வழக்குறை யாரும் வந்து தொழிலுக்கு போகலை, வேலையை விட்டுட்டாங்க. ஆங்கிலேய பொருள்கள் அவங்களோட பொருள் எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. வேல் சிறவரசை வந்து 1922 வர மாதிரி இருந்துச்சு, நேற்று கூட பார்த்தோம். அதை வந்து 1921 வர மாதிரி இருந்துச்சு, அதை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோரக்பூர், இது எல்லாமே பண்ணாங்க இல்லையா. இது நடந்துட்டு இருக்கப்போவே போலீஸ்காரங்க தாக்குதல் நடத்த ட்ரை பண்ணாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மக்கள், அதாவது அந்த பர்தோலியில் இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூருங்கிற இடத்துல தான் சௌரி சௌராங்கிற இடம் இருக்குது. இந்த இடத்துல காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 22 பேர் இருக்காங்க. அந்த 22 பேரையும் ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு 22 பேரையும் சேர்த்து தீ வச்சு கொன்னுட்டாங்க. இது காந்திக்கு தெரிய வருது. காந்தி எப்பவுமே என்ன பண்ணணும்னு நினைப்பார்னா, அதாவது சத்தியாகிரக போராட்டம் தான் நடத்தணும்னு நினைப்பார். அதாவது சத்தியாகிரகம்னா என்னது, அமைதியான முறையில் போராட்டம் நடத்துறது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு. 22 போலீஸ்காரங்களை எரிச்சு கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே காந்திக்கு செம்ம கோபம் வருது. இப்போ என்ன பண்ணுறாரு காந்தி அப்படின்னா, மொத்த இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டையும் திருப்பி வாங்கிக்கிறாரு. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து 2ஆக பிளவுபடுது. சுயராஜ்ய கட்சின்னு பின்னாடி பிரியுது. ஏன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவர்கள் 2ஆக பிரிகிறாங்க. அப்போ தான் வந்து மோதிலால் நேரு, CR தாஸ், சித்ரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க 2 பேருமே காங்கிரஸ்க்கு வெளியே போயிட்டு நாங்கள் வந்து சட்டப்பேரவைக்குள்ள நுழையிறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு கட்சியை வந்து உருவாக்க நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து வல்லபாய் பட்டேல், ராஜாஜி இவங்கெல்லாம் காந்தியையே பின்பற்றி மாற்றத்தை விரும்பாதவங்களாம் இருக்காங்க. நாட் அக்செப்டட் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசோட ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்புகிறாங்க. யார் அப்படின்னா காந்தியோட ஆதரவாளர்கள். இந்த எதிர்ப்புக்கிடையே மோதிலால் நேரு, CR தாஸும் என்ன பண்ணுறாங்க, 1923 ஜனவரி 1ஆம் தேதி ஸ்வராஜ் பார்ட்டின்னு ஒரு கட்சியை தொடங்கிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட சிறப்பு அமர்வில் இதை அங்கீகரிச்சிட்டாங்க. இந்த கட்சியையும் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, காங்கிரஸுடைய சிறப்பு அமர்வு பிற்காலத்தில். அடுத்து ஆங்கிலேய இந்திய பேரரசில் வந்து சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவை பெருமணிக்கு சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் வந்து அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் ஒரு மேடையாகவும் பயன்படுத்திக்கிறாங்க கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு, இப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத பேசுகிறதுக்கெலாம்.
அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலனி அரசின் உண்மையான இயல்பை அவங்க வெளிக்கொணரணும்னு நினைக்கிறாங்க. 1925 அந்த கட்சியோட தலைவர் CR தாஸ் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி வந்து இல்லாமையே போயிடுச்சு சொல்ல போனால், ஸ்வராஜ் பார்ட்டிங்கிறது 1925 CR தாஸ் இறந்ததுக்கப்புறம். அடுத்து 1919 தான் வந்து இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டுச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 219 இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு சொல்லியிருப்பேன் நான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா துறைகளை வந்து இரட்டை ஆட்சினா என்னது, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு பிரிப்பாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, ஒதுக்கப்பட்ட மாற்றப்பட்ட துறைன்னு பிரிக்கிறாங்க ரெண்டா. அப்போ ஒதுக்கப்பட்டது நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம், இதெல்லாம் ஆங்கிலேயர் வசம் இருந்துச்சு. ஒதுக்கப்பட்ட துறை. மாற்றப்பட்ட துறை வந்து என்னது, உள்ளாட்சி, கல்வி, சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனம், மீன்வளத்துறை, வேலை செய்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இந்திய அமைச்சர்கள் கீழே கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து யாருக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் அது வந்து சுயாட்சி அரசாங்கமாக கொண்டு வந்தாங்க. எல்லாமே நாங்களே பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த 1935 கொண்டு வராங்க. அதாவது மாகாண சுயாட்சி அப்படிங்கிறது, மாகாணம் ஃபுல்லாக நாங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி 1935. அப்போ இரட்டையாட்சினா 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அடுத்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் வந்து சுயாட்சிங்கிறத கொண்டு வராங்க. அதுக்கடுத்து காந்தியடிகளுடைய ஆக்கப்பூர்வமான திட்டம், அது என்னது, சௌரி சௌரா நிகழ்வு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு அகிம்சை போராட்டமாக தான் நான் தொடங்கினேன், ஆனால் இது வந்து நடக்கலை அப்படின்ன உடனே அவர் அதை வந்து திருப்பி வாங்கிறார். அதன் ஒரு பகுதியாக காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இது எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த போராட்டத்தை திருப்பி வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்துக்கு எல்லாரும் போங்க, எல்லாரோட வீட்லேயும் கதர் அணியணும், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இதை பற்றின செய்திகளை பரப்புங்க, இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி சுயராஜ்யத்தோட உண்மையான வீரர்களாக அவங்கள மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து காங்கிரஸில் இருக்கிற எல்லாருக்கும் அறிவுறுத்துறாரு. அப்புறம் காங்கிரஸ் உறுப்பினர் எல்லாருமே கதர் உடுத்துறதை கட்டாயமாக்குறாங்க. காங்கிரஸில் இருக்கிற எல்லாருமே கதர் ஆடையை தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அகில இந்திய நெசவாளர் அமைப்பு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சைமன் குழு வராங்க. இவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுக்கலாமா வேணாவான்னு யோசிக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க அனுப்பி வைக்கிறாங்க. இரட்டையாட்சி 1919 இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துக்கு கீழே இவங்களை வந்து அனுப்பியிருப்பாங்க. இவங்க வந்து வர்றது ஆக்சுவலி இவங்க வந்து 1935 அந்த பீரியடில் தான் வந்து வர வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் 1919 இதை போட்டாங்க. இப்போ வந்து 1927 நவம்பர் 8 இந்த ஆணையத்தை வந்து நியமிக்க போகிறதா ஆங்கிலேய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சைமன் கமிஷன் அப்படிங்கிறத ஒரு கமிஷனை வந்து போட போகிறதா இந்திய சட்டபூர்வ ஆணையம் அப்படின்னு ஒன்று வந்து நியமிக்க போகிறத அறிவிச்சிடுறாங்க. சார் ஜான் சைமன் தலைமையில் இந்த குழுவில் வந்து 7 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா யாருமே வந்து இந்தியர்கள் கிடையாது, எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்தியர் ஒருத்தர் கூட இல்லாத காரணத்தினால இதை வந்து இந்தியர்கள் வந்து இவங்களை வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும். இவர் எங்கெங்கெல்லாம் சைமன் கமிஷன் போதோ அங்கெல்லாம் சைமனே திரும்பி போங்கிற ஒரு போர் முழக்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போர் முழக்கம், சைமன் கமிஷனுடைய போர் வெளியே போக சொல்கிற ஒரு போர், அந்த போர் முழக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு கூட்டத்தில் லாலா லஜபதி ராய் வந்து மிதிச்சிடுறாங்க, கீழே விழுந்து அவரை வந்து கொன்னுடுறாங்க. அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் ஒருத்தர் வந்து தாக்குதலில் மிதிச்சே கொன்னுடுறாங்க அவரை. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இவரை மிதித்து கொண்டவங்களாம் பழி வாங்குவாங்க, அதெல்லாம் நடக்கும், அது பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேருவோட ரிப்போர்ட் ஒன்று வருது இந்த டைமில். என்னது அப்படின்னா, இது வந்து மோதிலால் நேரு, அதாவது சொல்கிறேன் பாருங்கள், இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணிப்பு ஒருங்கிணைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்கல. அதனால் இந்தியாவில் இருந்த வெவ்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து ஒன்றா சேர்ந்தாங்க, இதை வந்து வெளியே போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இவங்க வந்து சைமன் குழு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட ஆக்சுவலி அவங்க வந்தது டொமினியன் அந்தஸ்து கொடுக்கணும், அது மாதிரி இல்லாத விஷயத்தை வந்து ஆராயிறதுக்காக. பட் ஆனால் எங்களுக்கு அரசியல் சட்டமே வேணுங்கிறது இந்தியாவோட குறிக்கோள் அப்படிங்கிறது 1928 ஒரு அனைத்து கட்சி மாநாட்டில் நேரு வந்து அறிக்கை கொடுக்குறாரு. இந்த நேரு அறிக்கைங்கிறது யாருன்னா, நம்ம நார்மலாக ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருடைய அப்பா. அவர் தலைமையில் தான் 1928 மாநாடு நடந்திருக்கும். இந்த காங்கிரஸ் செஷன் வந்து சொல்கிறேன் பாருங்கள், சாசன வரைவு திட்டம் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அந்த கமிட்டியோட அறிக்கை தான் நேரு அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரு அறிக்கையில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து, அதுதான் டொமினியன் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னாட்சி அந்தஸ்து வந்து கொடுக்கணும், அதாவது நாங்களே ஆட்சி பண்ணிக்கணும், எங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க வேணாம். அடுத்தது
மத்திய சட்டப்பேரவை அப்படின்னும் மாநில சட்டப்பேரவை அப்படின்னும் கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தலை வந்து நடத்தணும். 2. இன்னொன்று, மத்திய சட்டப்பேரவை முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடும், அது மாதிரி இந்துக்களுக்கு வந்து அவங்க சிறுபான்மை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது வாக்களிப்புங்கிற முறையும் அடிப்படை உரிமையும் வந்து வழங்கப்படணும். இதெல்லாம் தான் வந்து அவருடைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாரு, நேரு ரிப்போர்ட்டில். பட் ஆனால் இதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஜின்னான்னு ஒருத்தர் மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லிட்டு இவர் நேரு அறிக்கை சொல்கிறாரு இல்லையா, அதில் வந்து ஜின்னா இவர் வந்து பாகிஸ்தான் ஒரு நாடு வேணும்னு போராட்டம் பண்ணவர், முஸ்லீம்களோட தலைவர் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க கொண்டு வந்த மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வேணுங்கிற ஒரு சட்டத்தை இவருக்கு பிடிச்ச மாதிரி இவர் சொல்கிறார் ஒரு விஷயம், 1/3 இடம் வந்து முஸ்லீம்க்கு ஒதுக்கணும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. தேஜ் பகதூர் சாப்ருங்கிறவர் இவர் சொல்கிறதையே அவரும் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஜின்னா சொன்ன விஷயங்கள் தோல்வி அடையுது. அதனால் ஜின்னா என்ன பண்ணுறாரு, ஒரு 14 அம்சங்கள்னு சொல்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக இருந்த ஜின்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக ஜின்னா அப்படிங்கிறவர் இருக்கார். அவரோட இதை வந்து மாற்றிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு தனி நாடுங்கிறதையே கேட்க ஆரம்பிச்சிட்டார். புரியுதா? இந்து முஸ்லீமோட ஒற்றுமை தூதர் யார் அப்படின்னா ஜின்னா அப்படிங்கிறவர். ஓகேவா? இப்போது இவர் 2 விஷயம் முன்வைக்கிறார். அதாவது 1/3 இடஒதுக்கீடு முஸ்லீமுக்கு வேணும்னு கேட்குறாரு, 14 அம்சம் ஒன்று கொடுக்குறாரு. இப்போ ரெண்டுமே தோல்வி அடைகிறனால எங்களுக்கு தனியாக நாடே வேணும், எங்களுக்கு இந்தியாவே வேணாம் அப்படிங்கிற முடிவு வந்து ஜின்னா எடுக்கிறார். அதுக்கப்புறம் முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்குது. இப்போ வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது இப்போ வந்து டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுக்கறதா வேணாமா அப்படிங்கிறத பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் முழுமையான சுதந்திரம் வேணுங்கிற கோரிக்கை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. டொமினியன் அந்தஸ்துனா அவங்க இருந்தாலும் கூட நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோங்கிற மாதிரி, முழுமையான சுதந்திரம்னா இவங்க நாட்டை விட்டே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து முழுமையான சுதந்திரம்ங்கிறது 1929 டிசம்பர் மாதம் லாகூர் காங்கிரஸ் செஷன், டிசம்பர் 31 இரவு 12 மணிக்கு வந்து லாகூர் காங்கிரஸ் செஷன் ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஒன்று நடக்குது. காங்கிரஸ் அமர்வு 1929 டிசம்பர் மாதம் நடக்குது லாகூர் காங்கிரஸ் செஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் 1928 நடந்தது, அவங்க அப்பாவோட தலைமையில். 1929 அப்படின்னும் போது ஜவஹர்லால் நேருடைய தலைமையில். இந்த இடத்துல வந்து முழுமையான சுதந்திரம் தான் வந்து இலக்கு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து வட்டமேசை மாநாட்டை வந்து புறக்கணிக்கணும். புரியுதா? இப்போ வந்து 1929 1930 31 32 3 தடவை வந்து வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. அதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்றது இவங்களோட முடிவு. அதுக்கடுத்து சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கணும். அடுத்தது 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 1929 முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வரிகொடா இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடையணும், இது குறித்து நாடு முழுக்க உறுதிமொழி ஏற்கணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி இது எல்லாத்துக்கும் காங்கிரஸ் வந்து காந்திக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த சிவில் டிசோபீடியன்ஸில் ஒரு பார்ட்டாக உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போது? அதாவது 1930 ஜனவரி 31 இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து காந்தி பர்மிஷன் வாங்கினாரா காங்கிரஸ் கிட்ட. இப்போது அதுலேருந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து காந்தி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாரு. ஓகேவா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாரு. ஜனவரி 31 1930 நான் கேட்குற விஷயம்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துரு, இல்லைனா நாங்கள் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு காந்தி. அது என்ன? இராணுவம் மற்றும் ஆட்சி பணி சேவைகளுக்கான செலவை வந்து 50% குறைக்கணும், முழுமையான புறக்கணிப்பை வந்து அறிமுகம் செய்யணும், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யணும், நில வருவாயை 50% குறைக்கணும், உப்பு வரியை ரத்து செய்யணும். இதெல்லாம் கோரிக்கையாக வச்சு காந்தி வந்து கேட்குறாரு, எனக்கு ஜனவரி 31 இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், பண்ணலை அப்படின்னா நான் வந்து என்னோட போராட்டத்தை தொடங்கிடுவேன்னு சொல்கிறார். ஆனால் எந்த ஒரு பதிலுமே கவர்மெண்ட் வந்து கொடுக்கல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதனால் காந்தி என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டு சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குறாரு. அதில் ஃபஸ்ட்டாக உப்பு மீதான வரியை ரத்து செய்யணுங்கிற கோரிக்கைக்காக என்ன பண்ணுறாரு, உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஆரம்பிக்கிறார், சால்ட் சத்தியாகிரகான்னு சொல்லிட்டு. எப்போது? 1930 மார்ச் 12 78 பேர் கூட சபர்மதி ஆசிரமத்திலேருந்து
என்ன பண்ணுறாரு, தன்னோட யாத்திரையை தொடங்குறாரு தண்டி வரைக்கும். தண்டி யாத்திரான்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த யாத்திரையில் நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்துக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும். தன்னோட 61 வயசில் காந்தி இந்த போராட்டத்தை பண்ணுறாரு. 24 நாளில் 241 மைல் தொலைவு நடந்து போயிருக்காரு. மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணது, ஏப்ரல் 5 போய் ரீச் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஏப்ரல் 6 ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறி இருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம். மாகாணங்கள்னால் அப்போ நிறைய ப்ராவின்சஸ் சின்ன சின்னதாக மாகாணங்கள் இருந்துச்சு. அதில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாகாணம்னு சொல்கிறோம்ல, அதுதான். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. அதே மாதிரி கேரளா, ஆந்திரா, பெங்கால் எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல இன்னும் நடந்துச்சு. அதில் திருச்சியிலேருந்து வேதாரண்யமுக்கு போனதில் ராஜாஜி தலைமை ஏற்றிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காபர் கான் தலைமை ஏற்றிருக்காரு. இவர் ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணார். அது என்ன அப்படின்னா செஞ்சட்டைகள் அப்படிங்கிற மூமெண்ட். குடை கிட்மட்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ரொம்ப முக்கியம். அடுத்து காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தினால கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டாருன்னா எரவாடா சிறையில் அடைக்கப்படுறாரு. அதுக்கடுத்து ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காபர் கான், அடுத்து இதர தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்நிய துணிகள், அவங்க பிரிட்டிஷ்காரங்களோட துணியை புறக்கணிக்கிறாங்க. மதுக்கடைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. வரிக்கொடா இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வனச்சட்டங்களை பின்பற்ற மறுக்கிறது. வனச்சட்டம்னா 1865 போட்டது. இந்த சட்டத்தை எல்லாம் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 1878 ஒரு வனச்சட்டம் போடுறாங்க. ரெண்டாவது இது எதுவுமே நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல வனச்சட்டம் 1865 தான் போட்டாங்க. அப்புறம் 1878. அதுக்கடுத்து பழங்குடியினர் நடத்தின ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு ஆந்திரா சைடு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ராம்பா அப்படிங்கிற இடத்துல அதுக்கு அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடுறாங்க. ராம்பாங்கிற பகுதியில் ஆதிவாசிகளும் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளும் அல்லூர் சீதாராமராஜுங்கிற ஒரு போராடினதுனால அவரோட உயிரை குறி வச்சு ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்குறாங்க. அதுக்கடுத்து மலபார் காவல்துறை சிறப்பு குழுவை அனுப்பி வைக்கப்பட்டது. வனவாசிகள் நலனுக்காக போராடி அல்லூர் சீதாராமராஜு சுட்டு கொல்லப்படுறாரு. அப்போது அவங்களுக்காக போராடினது யாருன்னு கேட்பாங்க. ராம்பாவில் பழங்குடியினருக்காக ஆந்திராவில் போராட்டம் பண்ணது அல்லூரி சீதாராமராஜு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடுனா என்னது? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். மொத்தம் 3 நடக்கும். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. காந்தி இதில் எதில் கலந்துப்பார்னா ஃபஸ்ட்டு கலந்துக்க மாட்டார். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்லேயே முடிவு பண்ணியிருப்பாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டில் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்க கூடாதுன்ட்டு. பட் அதுக்கப்புறம் காந்தி இர்வின் பேக்ட் நடக்கும். அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் செகண்டில் மட்டும் கலந்துப்பார் காந்தி. அதை பார்க்கலாம். ஸோ 1930 வருஷத்தில் நவம்பர் மாதம் லண்டனில் ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுடைய பிரதமராக ராம்சே மெக்டொனால்டு அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் இந்தியாவுக்கு மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்து மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு யோசனையை கொண்டு வராரு. அதாவது மாகாணங்கள் எல்லாம் அவங்க தனித்தனியாக ஆட்சி பண்ணிக்கலாம், ஆனால் மத்திய அரசுன்னு ஒன்று அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் மாகாணத்துடன் கூடிய சுயாட்சி அப்படிங்கிறது. இப்போது காங்கிரஸ் தலைவர் எல்லாருமே சிறையில் இருந்ததுனால இந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுத்துக்க முடியல. ஏன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் சிறைக்கு போயிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பிரச்சனையை பற்றி யாருமே முக்கியஸ்தர்கள் இல்லாதனால எந்த முடிவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் 2வது மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே காந்தியை ரிலீஸ் பண்ணுறாங்க. காந்தியை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இர்வின் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். 1931 மார்ச் 5 2 பேரும் ஒன்றா பேசி காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. மார்ச் 5 1931. அதாவது வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்யணும்னு காந்தி சொல்கிறாரு அந்த ஒப்பந்தத்தில். அதுக்கப்புறம் கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்பி தந்துடணும், பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்துக்கிறது ஆகிய கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஆங்கில அரசு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காந்தி இர்வின் பேக் அப்புறம் எல்லா காங்கிரஸ்காரங்களையும் வெளியே விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து கடலோர கிராமப்புறங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களோட பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சறதுக்கோ வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கும் இந்த ஒப்பந்தம் வகை செஞ்சது. அப்படின்னு எந்த ஒரு போராட்டமும் நாங்கள் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் தரணும்னு காந்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்யணும், 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் காங்கிரஸ் ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறம் தான் காந்தி கலந்துக்கிறாரு. 2வது வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் 7 நடக்குது. அந்த மாநாட்டில் காந்தி கலந்துக்கிறாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
அப்போ வந்து இந்த மாநாட்டில் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு பிரச்சனை வருது. சிறுபான்மையினருக்கு வந்து தனி தொகுதியே கொடுக்கணும் அப்படின்னு வந்து அம்பேத்கர் பேசுகிறார். அம்பேத்கர் 3 வட்டமேசை மாநாட்டிலே கலந்துருப்பார். அந்த இடத்துல தனி தொகுதியே வேணும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு, சிறுபான்மையினருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் காந்திக்கு அது பிடிக்கல. அப்புறம் வந்து காந்தி வந்து பிடிக்காமல் வெளில வந்துடுறார். இதன் விளைவாக 2வது வட்டமேசை மாநாடு எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து பிடிக்காமல் வெளில வந்த உடனே காந்தி என்ன பண்ணுறாரு, திரும்பவும் சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியா திரும்பின உடனே லண்டன்லேருந்து இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த முறை கவர்மெண்ட்டோட எதிர்ப்பு வந்து சமாளிக்க முடியாமல் இருந்துச்சு இவரால். அதுக்கப்புறம் படைத்துறை சட்டம் அமல்படுத்தி 1932 ஜனவரி 4 காந்தியை வந்து திரும்பவும் கைது செய்கிறாங்க. புரியுதா? 1932 ஜனவரி 4 காந்தியை வந்து கைது பண்ணிடுறாங்க. மற்ற காங்கிரஸ் தலைவர்களையும் கைது பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து எல்லாரையும் படையை வச்சு அடக்குறாங்க, மற்ற ஆர்ப்பாட்டம் பண்ண பொதுமக்கள் எல்லாரையும். அடுத்து 1932 வந்து நவம்பர் 17 அதுலேருந்து டிசம்பர் 24 வரைக்கும் 3வது வட்டமேசை மாநாடு நடக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்துக்கு புத்துரிட்டனால காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்த மாநாட்டில் வந்து அழைப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க, திரும்பி சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால. அதுக்கடுத்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்ன, அதை பற்றி பார்க்கலாம். 1932 ஆகஸ்ட் 16 1932 வகுப்புவாரி ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராம்சே மெக்டொனால்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்க்குன்னு தனியாக, சீக்ஸ்க்குன்னு தனியாக, கிறிஸ்டின்ஸ்க்கு, ஆங்கிலோ இந்தியன், எல்லாருக்கும், விமன்ஸ்க்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து நான் தொகுதியை வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ராம்சே மெக்டொனால்டு வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு 1932 ஆகஸ்ட் 16. அப்போ தான் வந்து காந்திக்கு வந்து கோவம் வந்து சாகிற வரைக்கும் உண்ணாவிரத ஒப்பந்தம் இருக்காரு. இது வந்து மெக்டொனால்டு ஒத்துக்கிட்டதுனால. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களோட தலைவராக இருந்த அம்பேத்கர் தன்னோட கருத்து வந்து தனி தொகுதி வேணும் அப்படிங்கிறது அதை கொடுத்துட்டாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம், அதிகாரம் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து 1932 செப்டம்பர் 20 காந்தி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதின்னு சொன்னதுக்கு எதிராக சாகும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குறாரு. இதை பார்த்து அம்பேத்கர் கடுப்பாயிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது காந்தி சாகிற நிலைமைக்கு போயிட்டார், மூத்த தலைவருங்கிறனால வேறு வழி இல்லாமல் அம்பேத்கர் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனாலும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல இவர் காந்தி. அதனால 2 பேரும் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னது, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் 24 செப்டம்பர் 1932 பூனா பேக்ட் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேட் இங்கே இருக்காது, செப்டம்பர் 24 1932. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனி தொகுதி வேண்டாம், இந்த ஒப்பந்தத்தின்படி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி தொகுதி இல்லாமல், அதாவது அம்பேத்கர் எப்படி கேட்குறாரு அப்படின்னா, இப்போ வந்து 4 தொகுதி இருக்குன்னா 3 தொகுதி வந்து நீங்கள் நார்மல் பீப்புள் கொடுக்குறீங்கன்னா 1 தொகுதி எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா இவங்க ஏற்றுக்காமல் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு மட்டும் சொன்னாங்க. அதாவது என்னது, ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 71 இடங்களாக இருந்ததை 148 இடமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இடங்களை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் வந்து ஒதுக்கிட்டாங்க. இதுக்கப்புறத்துலேருந்து 71 இடத்துலேருந்து 148 இடமா ஒதுக்கின உடனே அதிகமாயிருச்சு. அப்போ இதுவும் ஓகே, ஓரளவுக்கு அம்பேத்கருக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம் வந்து நிறைய அம்பேத்கர் வந்து பண்ணுறாரு. தீண்டாமை ஒழிப்புக்கு வந்து காந்தியடிகள் வந்து ரொம்ப நாட்கள் வந்து செலவிட்டாருங்கிறாங்க. அம்பேத்கருடனான ஒரு தொடர்புகள் ஜாதி அமைப்பு பற்றிய காந்தியடி கருத்துக்களை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி காந்தி வந்து வார்தாவில் இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றுறார். என்னது, தன்னோட இருப்பிடத்தை வந்து வார்தாவில் இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு வந்து மாற்றிட்டாரு. குஜராத்தில் இருந்து. அதுக்கப்புறம் ஹரிஜன்களுக்கான பயணம்ங்கிற நாடு தழுவின ஒரு பயணத்தையும் காந்தியடிகள் மேற்கொள்கிறாரு. ஹரிஜன் சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கி பணியாற்ற தொடங்குறாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கோவில் நுழைவு போராட்டம் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வராங்க. இது வந்து 1933 ஜனவரி 8 கோவில் நுழைவு போராட்டம் வந்து பண்ணுறாங்க. 1933 ஜனவரி 8 அது வந்து பார்த்தோன்னா ஜனவரி 8 1933 இந்த டேவை வந்து கோவில் நுழைவு நாள் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஜனவரி 8 1933. அடுத்து சோஷியலிஸ்ட் இயக்கங்கள், பொது உடைமை கட்சியை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இதை வந்து பார்ட் 2ல் பார்த்துக்கலாம். பார்ட் 1 இது வரைக்கும் போதும். பார்ட் 2ல் மீதியை பார்த்துக்கலாம் நாளைக்கு கிளாஸில். நாளைக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் வந்து மண்டே பார்த்துக்கலாம். இது பார்ட் 1 வச்சுக்கோங்க இந்த லெசனுக்கு. பார்ட் 2 வந்து அடுத்த எடுத்துக்கலாம்.